ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு பேருந்து பயணம் தான். அதாவது நம்ம ஊட்டியிலேருந்து மசனகுடி வில்லேஜுங்க இருக்குது. பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும் அந்த கல்லட்டி வழி, அதாவது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு பேசாலின்னு கழிப்பிட்டுருப்பீங்க. கூகுளில் அடித்தாலே உங்களுக்கு தெரியும். கல்லட்டி வழி, மசனகுடி வழி, ஊட்டி அப்படி சொல்லி அடித்தாலே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ரோடை பற்றி தான் நம்ம பஸ் ட்ராவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே நம்ம காரை பற்றி காரில் போய் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மத்திய பேருந்து நிலையம். அதாவது ஊட்டியில் ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். நல்ல ஒரு கிளைமேட்டு, மார்னிங்கே நல்ல ஒரு அதிகமாக வெயில் அடிக்குது. ஸோ இப்படி ஒரு வெயில் அடிச்சதுனால பார்த்தீங்கன்னாலே நமக்கு வந்து மழை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தெரியுது. ஸோ நம்ம வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் பஸ் வந்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டேனிங்கில் வந்து சின்ன சின்ன ஷார்ட் டேனிங்காக இருக்கும். ஸோ அதாவது நம்ம நார்மல் பஸ்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற பஸ் தான் நம்ம வந்து ஸ்பெஷல் பஸ்ஸும் கூட சொல்லலாம். அதில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி முக்கா பேருந்து கூட சொல்லலாம். ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் விட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி ஃபிங்கர் போஸ்ட்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போஸ்ட்டில் வந்து பல்க்கை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மேலே இங்கேயும் 2 பக்கமும் பல்க் இருக்கும், பாரத் பெட்ரோலியம் பல்க்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஊட்டி டவுனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிராஸ் பண்ணி இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபிங்கர் போஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லிட்டில் டிராஃபிக் இருக்குது. இந்த சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் போஸ்ட் என்ட்ரானாலே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஷாப்ஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் காட்டேஜஸ் உங்களுக்கு வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃபிங்கர் போஸ்ட் ஜங்ஷன் நம்ம வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட அவுட்ரு தான். ஸோ டிராஃபிக்கும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும், ரோடும் கொஞ்சம் அகலமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த ஃபிங்கர் போஸ்ட் ஜங்ஷன் நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். பார்த்தாலே தெரியுது டிராஃபிக் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஊட்டியில் இப்போதைக்கு நிறைய லேண்ட்மார்க் இருந்தாலும் புது அடையாளமாக உருவாகிட்டு இருக்க ஊட்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக தகவல் இல்லை. ஸோ அது இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டில் ரைட் சைடில் தான் உங்களுக்கு வந்து ஊட்டியோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங். இப்போ இதுதான் ஊட்டியோட புது அடையாளமாக மாறிட்டு வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டி மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லை கேரளா அந்த பக்கம் கேரளா போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்குமே வந்து மக்கள் வந்து கீழே பிளைன்ஸ்க்கு வந்து போகணுன்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட்டுக்கு பெரிய பெரிய மேஜர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வசதிகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மேபி April 6ன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ், இந்த பக்கம் உங்களோட ஹாஸ்பிட்டல், ஹாஸ்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம மெடிக்கல் காலேஜ் ஏரியாவும் கிராஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலக்குந்தாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று இருக்குது, ஹெச்பிஎஃப்ங்கிறது ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இப்போதைக்கு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஃபேக்ட்ரி ரன்னிங்கில் இல்லை, எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இதோட ஸ்கூல்ஸ் மட்டும் இன்ன வரைக்கும் குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்காண்டி ரன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு மத்திய அரசு நிறுவனத்தோடது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஊட்டியோட சிட்டியை நம்ம கிராஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இதில் தலக்குந்தா ஜங்ஷன் வரும். தலக்குந்தா ஜங்ஷன் தான் முக்கியமான ஜங்ஷன் கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் ஊட்டியிலேருந்து கேரளாக்கோ கர்நாடகாக்கோ இல்லை கூடலூர், மசனகுடி, முதுமலை எங்கே போனாலும் இந்த ஜங்ஷனை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் போகணும். இங்கே வந்து ஒன்லி TN43 வெஹிக்கல்ஸ் இன் லோக்கல் லைசன்ஸ் ஹோல்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க ஷார்ட்கட்டில். அதர் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து கூடலூர் போய் தான் நீங்கள் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லோக்கல் கவர்மெண்ட் பஸ்னால் வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெயிட் அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரும்போது TN43 இங்கே செக் போஸ்ட்டில் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து செக் பண்ணி ஐடியெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களை வந்து இதில் இந்த ரோட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நார்மலாகவே உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் வாரீங்க அப்படின்னா இங்கே வந்து லோக்கல் டிரைவர்ஸ் அவைலபிலிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேலரி மாதிரி நீங்கள் பே பண்ணாலே போதும். அவங்கள வந்து உங்களுக்கு இந்த ரோடை சேஃபாக வந்து கிராஸ் பண்ணி கீழே கொண்டு உங்களுக்கு வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேஃபர் ஜோனுக்கு தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இது ஒரு ரிஸ்க்கான ரோடு. இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், பஸ்ஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கேபினில் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து அந்த வியூ நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த ரோடோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம டிரைவரான கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். ஸோ அதனால் அவருக்கு வந்து நிறுத்தி நிதானமாக இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு மோர் தென் 25 இயர்ஸ்க்கு மேலே சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவர் அவ்வளோ கேர்ஃபுல்லாகவும்
அவ்வளோ ஒரு நிதானமாகவும் போயிட்டுருக்காரு. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இந்த ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்கும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே அவருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ரோடு எவ்வளவு ஒரு ஆபத்தான்னு கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயம் அவ்வளோ ஒரு அழகான ரோடும் கூட இதை சொல்லலாம். அவ்வளோ ஒரு பசுமையான ஒரு கல்லட்டி பள்ளத்தாக்கும் கூட சொல்லலாம். கல்லட்டிங்கிறது இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது மிடில் வர்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ். நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கலாம். மசனகுடி வழி ஊட்டி யாத்ரா கல்லட்டி ரூட். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து இப்போதைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபின்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூவே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் கியரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டரானது. செகண்ட் கியர் போகும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கார் பைக்லலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் போடும்போதே பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு வந்து 30 to 40 கிலோமீட்டர் மோர் தென் 40 கிலோமீட்டர் வண்டி வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட் கியரில் போகும்போது கொஞ்சம் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் வராதிங்க தயவுசெய்து. என்ன ஒரு ரீசன்னா நீங்கள் பெட்ரோல் சேவிங் பண்ணுறக்கான கியரை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வண்டி உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் போகும். ப்ளஸ் இந்த ரோட்டில் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேகமாக போய் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ட்ரம் சூடாகும், பிரேக் ட்ரம் சூடாகும், கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு வந்து சூடாகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் ரிலாக்ஸாக போகிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஃபஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியரில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸும் கூட சொல்லலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் போகிறதுக்கும் சேம் டைமிங் தான் ஆக போகுது. உங்களுக்கு வந்து வேகமாக போய் கியரை சடனாக டவுன் பண்ணுறதுக்கும் நார்மலாகவே ஆவரேஜாகவே ஒரே கியரில் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் நம்ம ஒரு 3-4 பெண்டு கிராஸ் பண்ணி வந்துவிட்டோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து என்னென்ன கியரில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஆக்சிடென்ட் அப்படிங்கிற நடக்கும்னு சொல்லி போர்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வார்னிங் சைனிங் போர்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் சைடில் நீங்கள் வந்து வண்டி வருதோ வரலையோ நீங்கள் போகக்கூடாது. இந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து எப்போதுமே ட்ராவல் பண்ணி போகிறாங்க. என்ன ஒரு ரீசன்னா சடனாக அங்கே ஒரு வண்டி வந்துச்சுன்னு வரும்போது அவங்க மேடேறி வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த இப்போ ஒரு வண்டி நமக்கு ரைட் சைடில் போயிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் நம்மளோட லேண்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் அந்த லேண்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம லேண்டில் தான் எப்போதுமே ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் வந்து ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. லோக்கல் பீப்புளுக்கு எல்லாருமே வந்து அவங்களோட ஹேபிட் நல்லாவே தெரியும். ஸோ வெளியிலேருந்து வர்றவங்க, டூரிஸ்ட் வர்றவங்க நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வரும்போது ட்ராவல் பண்ணும்போது நிறுத்தி நிதானமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு சீனிக்கான ஒரு ரோடு, அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. நல்ல ரிலாக்ஸாக நல்ல ஒரு மெலடி சாங் கேட்டுக்கிட்டே நீ இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஒரு சூப்பரான கூட சொல்லலாம். தமிழ்நாட்டிலே சரி இந்தியாவிலையும் சரி சில இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து மெமரிஸ் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீனிக்கான ரோடு தான் இந்த ரோடு. நீங்கள் ஒன் டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கு நமக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா இந்த ரோடோட உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சீனிக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குது எல்லாமே நமக்கு வந்து வீடியோவில் தெளிவாக நம்ம வந்து காட்டிக்கிட்டே வரோம். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிராஃபிக் ஒர்க்கிங் டேஸ்னால பார்த்திங்கன்னா டிராஃபிக் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதே நீங்கள் ஏப்ரல் மே வரும்போது இந்த ரோடு அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருக்கும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சீனி மே மாதம் ஏப்ரல் மே வந்து சீசன்னால் உங்களுக்கு வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ரிலாக்ஸாக வண்டி ஓட்டுறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு காரியம் கூட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி 36 ஹேர்பின் பண்ணுறோம். 36 ஹேர்பின் பண்ணு ரொம்ப ஷார்ட் பண்டு. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த 36 ஹேர்பின் பண்ணு வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் கூடலூர் சுற்றி வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ட்ராவல் பண்ணுறா இருக்கும். ப்ளஸ் ஒரு 1.5 hours 2 hours எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ரோட்டில் வரும்போது அந்த டைமிங்கில் உங்களுக்கு மிச்சம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ண முடியாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா 3rd and 4th போகிறதே ரொம்ப ரிஸ்க்கான காரியம். இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் போகிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு கியர்னு கூட இருக்கலாம். மேலே நம்ம ஏற்கனவே ஒரு செக் போஸ்ட் பார்த்துப்போம். அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் சப்போஸ் மிஸ் பண்ணி இங்கே வந்திருந்தாலும் இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக செக் பண்ணி ஓகே அப்படின்னா தான் இவங்க அலோவ் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்தாலே இந்த ரைட் சைடு உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ், மெடிக்கல் ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக ரெடியாக வச்சுருப்பாங்க. இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கல்லட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு இப்போதைக்கு பேன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக நடந்த மிஸ்யூஸ்னால் அந்த இதுக்கு
போகிறத பேன் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து இங்கேருந்து வீடியோ ட்ரை பண்ணியிருக்கோம், லாங்கில் தெரியுது. பட் இந்த வெயிலோட இதுனால நமக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியலை. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு பாதி தூரத்தை நம்ம வந்து கிராஸ் பண்ண மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு இன்னும் குறுகலாகிட்டே வரும். ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கோம், என்ட்ராகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ரோடோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெயின் நம்ம பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி 2 பெரிய வண்டி கூட எல்லாம் போக முடியாது. ஒரு பெரிய வண்டி ஒரு சின்ன வண்டி தான் போக முடியும். சில இடங்களில் அதுவும் நம்ம போக முடியாது. நம்ம அந்த பொசிஷன் பார்த்துட்டு இப்போ பார்த்தாலே தெரியும் பஸ் வந்து மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறதுனால தேவையில்லாத விஷயங்களை வந்து அவர் தவிர்த்துட்டு வர்றாரு. ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் கீழேருந்து வர்றவங்க என்னென்னா நான் என்னால் போக முடியும்னு சொல்லி ஒரு அசால்ட்டில் மூவ் பண்ணுறதுனால தான் ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து உருவாகுது. அங்கங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி மூவ் முடியாதுன்னு சொல்லி நமக்கு வந்து டிராஃபிக் சைன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் மீறி நம்ம வந்து போகிறதுனால தான் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வந்து உருவாகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் தொந்தரவு நமக்கு வந்து இரவு நேரத்துலேயும் சரி பகல்லையும் சரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து வண்டி ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மார்னிங் 7 o'clockலேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் தான் 7 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அன்டைமில் அதாவது ஈவினிங் வந்து மிட் நைட் டைம் அதாவது நைட் டைமில் வந்து இந்த ரோடு வந்து பேன் பண்ணிடுவாங்க, செக் போஸ்டிங் லாக் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து கிராஸ் பண்ண முடியாது. என்ன ஒரு ரீசன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கீழே இறங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுமலை டைகர் ரிசர்வ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து ஏற்கனவே டேஞ்சரஸான அனிமல்ஸ் நிறைய நமக்கு வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களால நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து இந்த ரோடை வந்து நைட் டைமில் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு வண்டியில் உட்காந்துருக்க முடியுது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து இவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து தெளிவாக வீடியோ நமக்கு வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கியரில் தான் போட்டிருக்காங்க. சில இடங்களில் ஃபஸ்ட் கியர் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு ரீசன்னா இறக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டெப்த் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல்லாம் போயிடக்கூடாது. அதே சமயம் இங்கே மேஜராக நடக்கக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா வேகமாக வர்றது கிளச்சும் பிரேக் அப்ளை பண்ணுறதுனால ட்ரம் எல்லாம் சூடாகி அந்த டைமில் பிரேக் ஃபெயிலியர் ஆகிறது தான் மெயினான ஒரு ரீசன் கூட இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் எப்போதுமே ஃபஸ்ட் கியரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து வண்டி நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும் செகண்ட் கியரில் அதாவது உங்களுக்கு வந்து நியர்பை நிறைய உங்களுக்கு வந்து டிராஃபிக் சைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயம் ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு நமக்கு வந்து மேலே ஏறி வர்ற வண்டி எப்போதுமே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீட்டாக வழி விடணும். ப்ளஸ் ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட். வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ வர வண்டியெல்லாம் பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்துரும். ஸோ பழைய வண்டினாலும் சரி ஆல்வேஸ் வியர் சீட் பெல்ட். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட வண்டி வெஹிக்கிள் கண்டிஷன் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கா, கண்டிஷன் நல்லா இருக்கான்னு மட்டும் 100% ஓகேனா மட்டும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் பெரிய டிரைவர் ஹெவி டிரைவர் அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான ரோடு தான். அதனால தான் திரும்ப நம்ம ரோடை பற்றி தெளிவாக நமக்கு வந்து இந்த கல்லட்டி பேய்சாலை பற்றி தெளிவாக நமக்கு வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளும் அதை நம்ம 2-3 டைம் ட்ரை பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிருக்க காரணமே அதான். வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஒரு 75% நமக்கு வந்து பெண்டு வந்து கிராஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும். மொத்தம் 36 பெண்டு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த ஏரியாவோட பள்ளத்தாக்கு நமக்கு வந்து நிப்பாட்டி பார்த்தாலே தெரியும். பட் இந்த இடத்துல நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ண முடியாது. எங்கே உங்களுக்கு வந்து ஸ்பேசிஸ் இடம் இருக்கோ அங்கே நிப்பாட்டி பாருங்கள். அவ்வளோ ஒரு டெப்த்தான ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நிறைய நமக்கு வந்து பேரிகார்டு வச்சுருந்தாலும் அதையும் மீறி வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் பள்ளத்துக்குள்ளே உருள்றதுனால தான் இந்த ரோட்டில் அவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து டைட் பண்ணி அதர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளை நமக்கு வந்து அலோவ் பண்ணல. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஒரு பஸ்ஸும் ஒரு காருமே வர முடியாத இடத்துல இப்போ வந்து 2 பஸ், அதுவும் சின்ன பஸ் தான். ஸோ இருந்தாலும் நம்ம டிரைவர் வந்து ஏன்னா மேலே ஏறி வர வண்டி தான் நமக்கு வந்து எப்போதும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால் இவர் வந்து அவருக்கு தோதுவாரன்றதில் ரிவர்ஸ் வந்துட்டுருக்காரு. அந்த வண்டியும் சைடு கேப் கிடைக்கிறக்கான வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல நீ எப்போதுமே பொறுமையாக ட்ரைவ் பண்ணுறதை ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், மறக்கக்கூடாது. அர்ஜெண்ட்டாக போகணுங்கிறத இந்த மைண்டே வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவரும் மேக்ஸிமம் அவரால் எவ்வளோ பின்னாடி வர முடியுமோ வந்துட்டார். அந்த வண்டிக்கும் சைடில் கேப் கிடச்சிட்டு ஸோ இப்போ 2 பேருமே வந்து மூவ் பண்ணுறாங்க. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பஸ் வந்து டேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே பெண்டு வந்து ஷார்ட் பெண்டு. ஸோ அதனால் வந்து
சின்ன பஸ், அதாவது மினி பஸ் மாதிரி உள்ள ஒரு பஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராவலர் வண்டியெல்லாம், அந்த வேன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுவும் அதர் ஸ்டேட் வண்டியில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ட்ராவலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு வந்து பிரேக் ஃபெயிலியர் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் எதுவுமே வந்து இந்த ரோட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சைடில் அந்த ரோலர் பார்த்தாலே தெரியும், இது வந்து எதுக்குன்னா ரிஃப்ளெக்ட் ரோலர் ப்ளஸ் நீங்கள் வந்து வண்டியை கொண்டு போய் கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த பக்கம் பேரிகேடை தாண்டி நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து மேஜராக எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஹேர்பின் பண்ட் திரும்பும்போது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஹேர்பின் பண்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹேர்பின் பண்ட் திரும்பும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாங்கிலே ஆரன் கொடுத்துட்டு திரும்பி பழகுங்க. இல்லை அப்படின்னா அந்த பக்கம் பெரிய வண்டி வரும்போது அவங்களுக்கு கஷ்டத்தை இப்போ பார்த்தாலே தெரியும், பெரிய வண்டி திரும்பிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து அடுத்தடுத்து ஹேர்பின் பண்ட் இருக்கிறனால உங்களை ஹாரனை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணி எப்போதுமே பழகுங்க. இல்லை நைட் டைமில் வரேன் அப்படின்னா லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டுங்க. அப்படின்னா தான் ஆப்போசிட்டில் வர்றவங்க வண்டி வெஹிக்கிள் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு நமக்கு வந்து வெயிட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிரர் கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸில் பார்த்தாலே தெரியும் அது சின்ன வண்டியாக பெரிய வண்டியாங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டே வந்து ட்ரைவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேகமாக வரும்போது இதெல்லாம் நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் திரும்ப சொல்கிறது ரிலாக்ஸாக வரணுங்கிறது. இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு முன்னாடி, இப்பவும் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம வந்து கல்லட்டி ஃபால்ஸையும் பேன் பண்ணிட்டாங்க. இந்த வியூ பாயிண்ட்டையும் நமக்கு வந்து இது பைசன் வியூ பாயிண்ட் கூட சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு வந்து சூலூர் மட்டம், சூலூர் வியூ அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு ஒரு வில்லேஜ்னு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே இப்போ வந்து பேரிகார்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பள்ளம் இருக்கும், ரைட் சைடில் பாறை இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன ரோடு கீழே இறங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப குறுகலான ரோடுங்க ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இன்னும் கீழே இறங்க நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்ன வில்லேஜை கிராஸ் பண்ணி மாயார்லாம் கிராஸ் பண்ணி மசனக்குடி ரீச் ஆகுது. ஸோ நம்ம அந்த வில்லேஜில் இதுதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஊட்டியில் மிகவும் அழகாக இருக்கிற குட்டி வில்லேஜை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் காரில் போவோம். கார் போக முடியாத இடத்துல, சில இடத்துல வந்து நமக்கு வந்து அலோவ் பண்ண முடியாத இடத்துல பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறோம், இல்லை பைக்கில் போவோம். ஸோ எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹில்லை விட்டு கீழே இறங்கியாச்சு. கீழே இறங்கி ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டீப் ஃபாரஸ்ட், முதுமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானைகள் அதிகமாக பார்க்கலாம், மான் பார்க்கலாம். உங்களுக்கு லக்கு இருந்தது, இல்லை உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா புலி, சிறுத்தை கூட நீங்கள் பார்க்கலாம், கரடி பார்க்கலாம். அதிகமாக பார்த்திங்கன்னா காட்டெருமை, யானை, மான் கம்பல்சரியாக நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் இந்த ரோட்டில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அங்கங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸு ப்ளஸ் ஃபாரஸ்ட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இங்கே வந்து பண்ண முடியாது. வண்டியை பார்க் பண்ணக்கூடாது, மெயினாக வந்து அனிமல்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது. இங்கே லோக்கலில் நீங்கள் நிப்பாட்டி, ஃபாரஸ்ட்டில் நிப்பாட்டி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸ், அதாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க இந்த ரோட்டில். இந்த ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ரோடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்களுக்கு வந்து சின்ன பள்ளங்கள் இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டிருப்போம். போக்காபுரம் மாரியம்மன் கோயில், அந்த கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்திருக்க வில்லேஜ் பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ரைட் சைடில் ஒரு 3 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். அந்த ரோட்டில் நீங்கள் ஒரு 19 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா சிறியூர் மாரியம்மன் சொல்லிட்டு, அதுவும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் இந்த மக்கள் வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோயிலோட வீடியோவும் நம்ம வந்து கூடி வச்சுக்கிறோம், அப்லோட் பண்ண போகிறோம். மேலே போர்டு பார்த்தாலே தெரியும், முதுமலை டைகர் ரிசர்வ். அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம வந்து என்ட்ரு ஆகிட்ருக்கோம். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து மசனக்குடி ரீச் ஆக போகிறோம். அதாவது ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜ் நம்ம வந்து ரீச் ஆக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வந்து சின்ன வில்லேஜஸ் இருக்குது. அதில் மசனக்குடிங்கிறது ஒரு பெரிய ஜங்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் வசதி, பேருந்து எல்லாமே, பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது. மாயார் இருக்குது, ப்ளஸ் வாழைத்தோட்டம் சொன்னேன், சிறியூர் சொன்னேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டீரியராக டெப்த்தாக போனால் நமக்கு வந்து நிறைய வில்லேஜஸ் இங்கே வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து மலையை விட்டு ஆல்மோஸ்ட் கீழே இறங்கியாச்சு. வெயில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மழை வர்றாப்புலையும் ஒரு கிளைமேட் வந்து டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது லிட்டில்.
ஸோ எனி டைம் நமக்கு வந்து மழை வரலாம். நல்ல வேளை நம்ம வந்து பஸ்ஸில் வந்தோம். ஸோ அதனால் சேஃபாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த ரைட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காட்டேஜஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே கவர்மெண்ட்டில் வந்து பேன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல உள்ளது எல்லாமே. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வழித்தடம் அனிமல்ஸால் நமக்கு வந்து நிறைய தொந்தரவு நமக்கு வருதுக்கு. இவங்களும் அனிமல்ஸை வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து காட்டேஜஸ் எல்லாமே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அன்ஆத்தரைஸ்டாக ரன் பண்ணிகிட்டு இருந்த காட்டேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் வரும். இங்கே வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. இந்த டீ ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது மறக்காமல் இந்த டீ ஷாப்பில் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக எப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி வடை எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வெஹிக்கிள் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது நமக்கு வந்து வெயிட் பண்ணி தான் போகிறோம். இப்போ அந்த காரே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் நமக்கு வந்து வராங்க. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இந்த பழங்குடியினர், அதாவது மலைவாழ் மக்கள் நடத்துகிற கடைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுங்க. பெரிய கடைகளில் நீங்கள் போய் உங்களோட ரிலாக்ஸ் பண்ணுறதை விட இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் நமக்கு வந்து மேம்படும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து பொருள் பார்த்திங்கன்னா பெரிய கடைகளோட இவங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். கொஞ்சமாக அன்றைக்கி வந்து பொருள் இது பண்ணாலும் அவங்க வந்து நல்ல ஒரு நிறைவாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பஸ் டிரைவர் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ரோடை விட்டு ஆஃப் ரோடு வந்து இறங்கி தான் நிற்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பஸ் வந்துருக்கு. பார்த்தாலே தெரியும் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் வந்து ஸ்பேஸ் இருக்கும் ஒரு பெரிய வண்டி வரும்போது. சின்ன ஒரு கார் வந்தாலுமே நீங்கள் ரோடை விட்டு இறங்குறது தான் உங்களுக்கு வந்து உங்களோட வண்டிக்கு சேஃபாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோடை விட்டு பொறுமையாகவே இறக்கியிருக்கேன். லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணு தான் இருக்கும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பொறுமையாக இறக்கி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. வெஹிக்கிளில் வர்றவங்க சின்ன வெஹிக்கிள் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நீங்களே இறக்கி இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மசனகுடி ரீச் பண்ணியாச்சு. இங்கே வரவுமே பார்த்திங்கன்னா கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகி மழை நல்ல லிட்டில் ட்ரிஸ்லிங் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த மசனகுடி வில்லேஜோட பஸ் ஸ்டாண்டு. நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது